Hi friends, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிம்பால் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய கிம்பால்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிம்பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தனால இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாம இருக்கிறதுலயே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வந்து நம்மளோட ஜியூன் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஜியூன்றது வந்து நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா அப்படின்றது அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கம்பெனிக்காரங்க கிட்ட இப்படிலாம் பேர் வச்சா எப்படி நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது? கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். என்ன ப்ரொனவுன்சியேஷன் தெரியல, கமெண்ட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்கும். கீழே போய்ட்டு ஜியோன் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். பட் ஆனால் பிராண்ட் நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அது வீடியோ வேறு பார்த்துருந்தேன். அவ்வளோ பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணி வர வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி ஒரு பிராண்டு. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம். இந்த மாடலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எக்ஸ். ஒரு காம்போ கிட்டாவே நான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங், பாக்ஸ் எப்படி நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது அண்ட் ப்ராடக்ட் உள்ள எப்படி ரிசீவ் ஆகுது அண்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் ஃபஸ்ட் பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதோட ஒர்க்கிங் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வச்சு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ட்ரோன் ஷாட் நான் எடுக்க போகிறேன். அடே ஏன்னா மோனோ போட அங்கே தூக்கி போட்டு வந்தேன். டேய் உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? டேய் எடுத்துடா. ஏய் வரான் போகிறான் போக்குவரத்துமா இருக்கான். ஒரு மோனோபாட் எடுத்து இங்கே வச்சுருந்தேன். எதுக்குன்னா அந்த மோனோபாடை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து ட்ரோனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டாப் ஆங்கிள் ஷாட் நம்ம எடுக்க போகிறோம். எப்பா டேய் ஒன்றை வச்சுட்டு ஏய் என்னடா அடா பாவி மண்ணில் போட்டு போட்டு எடுத்துட்டியா? கிளாப் பண்ணிட்டு இருக்கான் இங்கே நின்று பக்கத்தில் இருந்து. பண்ணதையும் பண்ணிட்டு ஏன்டா துணிலாம் துவைக்கிறத வச்சு சுற்றிட்டு இருக்க. லாஸ்ட் வீடியோவில் ஒன்று துணி துவைக்கிற மாதிரி பார்த்தேன். அவர் துணி துவைக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். இறக்கி விடவா? சரி போ, பாய். ஸ்மூத் எக்ஸ் நம்ம இது ஒரு காம்போ வாங்கினதுனால உங்களுக்கு ஒரு கேரியிங் பாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ட்ரைபாட் இது கூடயே வந்துடுது. இதான் அது கேரியிங் பாக்ஸ், மினி ட்ரைபாட். இதான் நம்மளோட கிம்பால். ஃபஸ்ட் நம்மளோட கிம்பால், அதுக்கப்புறம் நம்மளோட மினி ட்ரைபாட். ஓகே, அதோட ஆப்போட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் கார்டு, அப்புறம் அதோட யூசர் மேனுவல். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிம்பாலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. USB-C டைப். ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் வருது. Here comes the gimbal. செம்ம குட்டியாக இருக்குல்ல, அது பாருங்க. இவ்வளோ ஒன்று தான் நம்மளுடைய மொத்த கிம்பாலே இவ்வளோ தான். இதை வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் வந்து ரைட்டில் இதை டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் இதை இப்படி ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். தென் நீங்கள் பேக்லேயே ஏற்ற வேண்டியதான். இல்லைனா நீங்கள் கிம்பாலை இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃபீஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அன்பாக்சிங் பார்த்தீங்கல்ல, லுக் வைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் எவ்வளோ காம்பேக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்க, இவ்வளோ ஒன்று தான் நம்மளோட கிம்பால். இதனோடு எடுத்துகிட்டு போனாலே நம்ம வந்து வேறு லெவலில் டாப் ஆங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும் இல்லை பாட்டம் ஷாட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ கொஞ்ச எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன மாதிரி ஷாட்ஸ்லாம் இதில் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பாருங்கள், கையில் நம்ம ஜஸ்ட் பேக்கெட்லேயே கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க இந்த கிரிப்பை வந்து நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கணும். உங்கள் சைடுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வந்து பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பேன் மோட்டரை வந்து அன்லாக் பண்ணிடணும். ஸோ ஜஸ்ட் 1 2 அண்ட் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கிரிப்பை வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிம்பால் வந்து ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மொபைலில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட அந்த ரோல் மோட்டரையுமே நீங்கள் அன்லாக் பண்ணணும். ரோல் மோட்டர் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்மளோட கிம்பால். அண்ட் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு vlogging பண்ணிட்டுருக்கீங்க, இன்கேஸ் வந்து ஒரு லோ ஆங்கிள் ஷாட் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா கிம்பாலில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய கிம்பால்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஜஸ்ட் இந்த கிம்பால் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஒரு பாட்டம் லோ ஆங்கிள் ஷாட்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நம்ம பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுற டைம் நீங்கள் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பாலை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு லோ ஆங்கிள் ஷாட் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வச்சு எடுத்துடலாம் லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே. இன்கேஸ் டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கணும்னாலே இந்த கிம்பாலில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் இருக்க பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 பட்டன்ஸ் தான். ஒன்று வந்து மோட் பட்டன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன். இது மேலே வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப் டவுன் ரைட் லெஃப்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் அண்ட் அவுட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரியோட பர்சன்டேஜ் லெவல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் மொபைல் வந்து நம்ம இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் மொபைலோட கேமரா வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றத ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல்.
பர்ஃபெக்டாக இருக்குல்ல. யூஸ்வலாக நம்மளுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா கிம்பால்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோட்டர் இருக்கும். ஒன்று வந்து பேன் கண்ட்ரோல், ஒன்று வந்து டில்ட் கண்ட்ரோல், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரோலுக்காக ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கிம்பாலில் உங்களுக்கு 2 மோட்டர்ஸ் தான் வரும். ஒன்று வந்து பேனுக்கான மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைலில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரோல் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்செப்ஷன் மோட்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரோல் மோட்டர் யூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் இந்த கிம்பாலில் நம்மளுக்கு வந்து டில்ட் மோட்டர் இருக்காது. அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு வந்து உங்களோட கிம்பாலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் vloggingலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கிம்பால். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ட்ரைபாட் வந்துருது. ஸோ நீங்கள் கீழே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போட்டுட்டு இருக்க எல்லா டெஸ்ட் ஷாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ F21 அல்ட்ராவில் எடுக்கிற ஷாட்ஸ் தான். இதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் பீச்சில் வச்சு டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டேன். பீச்சில் போயிட்டு அந்த சீ வேவ்ஸ்லாம் வரதை வந்து ஒரு ஷாட் மாதிரி எடுத்திருந்தேன். இந்த மினி ட்ரைபாடுக்கு பதிலாக நம்ம வந்து மோனோபாட் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹைட்டான ஷாட்ஸுமே எடுத்திருந்தோம். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் இப்போ போயிட்டு ரோட்டில் வந்து சில ஷாட்ஸ் எல்லாமே எடுக்க போகிறோம் மோனோபாட் கனெக்ட் பண்ணி. ஸோ அது எந்த அளவுக்கு நல்லா விஷுவல்ஸ் வருது அப்படின்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணிடணும். ஸோ ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ZY அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப்போட QR கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு அந்த லிங்க் போகும். ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட மெயினான டாஸ்க்கே வந்து இந்த மொபைலை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபோன் கேமரா வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் ஃபோனோட கேமரா இருக்குது. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவர் ஆன் பண்ணிடலாம். ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு பார்த்தீங்களா ஒர்க்கிங்கு. இப்போ வந்து ஃபாலோ மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பினாலும் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகும். பேன் மோட்டர் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு செம்ம ஒர்க் பண்ணும். ஓகே, ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டில்ட் மோட்டர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ரைட் டர்ன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் மோட்டர் ஒர்க் ஆகும் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு. அண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோல் மோட்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட ரோல் மோட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 340 டிகிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. 360 டிகிரி வரைக்கும்லாம் ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் இருக்க மெயினான ஒரு ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்குள்ளே போயிடலாம். ஆப்குள்ளே போயிட்டு கேமரா மூட் அல்லது ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கிம்பாலோட. கனெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பேசிக்கான சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும். இப்போ கெஸ்டர் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து பேன் ஃபாலோ ஷூட் மோடில் இருக்குது. இல்லைனா ஷூட் மோட் ஒன்லி வேணும்னா நீங்கள் ஷூட் மோட் மட்டும் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபாலோ அண்ட் ஷூட் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. கிம்பாலில் நீங்கள் வந்து சீன் மோட் வந்து வாக் அப்புறம் ரன் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கொண்டத்தில் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கிம்பாலோட மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிம்பால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக இப்போ வந்து பாட்டம் ஷாட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். லோ ஆங்கிள் ஷாட்ஸை கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு வாக் போனாலே போதும். அழகாக நமக்கு அந்த ஷாட் வந்துடும். டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி டாப் ஆங்கிள் ஷாட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மெயினான ஒரு ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா vlogging பண்ணுறவங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு வைட் ஆங்கிளான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரிப்பை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் சைடுக்கு டில்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் vlog பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு வைட் ஆங்கிளான ஒரு வியூ கிடைக்கும். ஷலி ஹாய். அங்கே பாருங்க ஒருத்தன் துணித்து வச்சு பக்கெட்டை கவுத்திட்டு இருக்கான். டேய் அடேய். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வைட் ஆங்கிளான ஒரு ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த vlogging பண்ணுறவங்களுக்கு, அதாவது மொபைல் vlogging பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த கிம்பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நேராக இப்போ வெளியே போயிட்டு சில டெஸ்ட் ஷாட்ஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் இருக்கும்ல, ஃபேக் ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மோனோபாடை இப்போ நம்ம இதில் கீழே கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஷாட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம்.